பல இடங்கள் சார்ந்த கதைகள் இருக்கின்றன. ஆனால் கணினி மட்டும் கவிதையை வளர்த்து விட முடியாது. அங்கே ஆசிரியர் என்ற ஒருவர் தேவை. எப்படி எழுத வேண்டும், எழுதுவதை ஊக்குவிப்பதற்கு ஒருவர் தேவை. நாம் மெஷின்ல வந்து இது நல்லா இருக்குன்னு கைத்தட்ட சொல்லலாம், ஆனாலும் அந்த மனித ஊக்குவிப்பு மிக அவசியம். அடுத்தது அந்த படிப்பை எவ்வாறு செம்மைப்படுத்தலாம் என்றும் தர வேண்டும். நாங்கள் இந்த நிறைய கிரேடட் ரீடர்ஸ் சொல்லுவோம், அந்த எளிமையான கதை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் எடுத்து அந்த அடிப்படையில் பாடல்களை கற்பித்து அதே மாதிரி எழுதலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சில இதுல பாத்தீங்கன்னா, என்னோட பேர் இது, நான் இங்க இருக்கிறேன், நான் இந்த வகுப்புல படிக்கிறேன், எனக்கு பிடிச்சது இது, அந்த தன்னுடைய ப்ரொஃபைலையே அவர்கள் ஒரு கவிதையாக எழுத முடியும். அதில் சில மாணவர்கள் பாடத்தினால் அதை ராகம் போட்டு பாடுவார்கள். ஆக இதையெல்லாம் பதிப்பிக்கலாம். அடுத்தது நல்ல படங்கள் இருக்கும். அவங்க ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க, அந்த படத்துக்கு பல அர்த்தம் இருக்கும். நாம சொல்லுவோம், என்ன இது அப்பாவோட படம் சின்னதா இருக்கு, அம்மாவோட படம் பெருசா இருக்குன்னு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்பா வந்து திட்டிகிட்டே இருக்காரு, அம்மா எப்பவும் அன்பு கொடுக்குறாங்கன்னு. அந்த ஒரு படத்துக்கும் காரணம் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த விஷயத்தை அவர்களே சொல்ல அதை நாம் ஒளிப்பதிவு செய்து பிறகு அதை முறையாக நல்ல தமிழில் எழுதி பதிப்பிக்கலாம். இங்கு வந்து இந்த கோ கிரியேஷன் என்பது இடம்பெறுகிறது. இதே போல் கவிதை திரைப்பட பாடலை பாடுகிறார்கள். நான் அண்மையில் அங்கே யோசிக்காங் பள்ளியில் போனேன். இந்த மிஸ்டர் கந்தசாமி என்ற படத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது, ஹலோ மிஸ்டர் கந்தசாமி. அது ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம், தொடக்கத்தில் 2 மாணவர்கள் நின்று கொண்டு அவங்க சொல்றாங்க, தமிழிலே பேசு, இனிமைதான் இதுதான், ஏன் ஆங்கிலத்தில் பேசுறேன்னு பாட்டு பாடுறாங்க அந்த ராகத்திலேயே. இந்த பக்கம் இவங்க பதில் சொல்றாங்க. அதை வந்து நான் அந்த வகுப்பில் பார்க்கும்போது அந்த பாடலை அவர்களே மாற்றி அதே ராகத்தில் பாடுகிறார்கள். ஆனால் ஏன் நீ தமிழிலும் பேசக்கூடாது என்ற அர்த்தத்தில். அது கேட்க நன்றாக இருந்தது. அந்த முறையில் இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை செய்ய முடியும், புதிதாகவும் உருவாக்க முடியும். நன்றி. மிக்க நன்றி சீதா. முதலில் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைப்போம். இவர் புத்ரா என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார். இணைய மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு பரமசிவம் பழக்கமானவர். பல முறை கட்டுரைகள் படைத்திருக்கின்றார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இணைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். அமர்வு தலைவர் அவர்களே, என்னுடன் கட்டுரை சமர்ப்பிக்க வந்துள்ள கட்டுரையாளர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய இந்த என்னுடைய படைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பு இருவரை இங்கு நான் முதல் வணக்கம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் தென்னாப்பிரிக்க அமைச்சர் உயர் திரு P.I. தேவன் அவர்கள். தயவுசெய்து ஐயா எழுந்திரீங்க. ஐயா வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார். நிறைய வயது உடையவர், பல அனுபவங்கள் உண்டு, தமிழ் மேல் ரொம்ப பற்று உண்டு. அவர் என்னுடைய நண்பரும் குருவும் கூட. அவர் இங்க வந்திருப்பது எனக்கு உள்ளபடியே மிக சந்தோஷமாக இருக்கின்றது. வணக்கம் ஐயா. இரண்டாவது முரசு நெடுமாறன் அவர்கள். இது எல்லாருக்கும் நல்லா அறிமுகமானவர், மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்றார், நன்கு அறிமுகமானவர். அவரும் என்னுடைய நண்பரும் உடன் குருவுமாக இருக்கின்றார்கள். இப்ப இந்த கட்டுரையை நான் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றேன். ஐயா கேட்டுக்கொள்ளும்போது இந்த படைப்பு கணினி வழி எப்படி அந்த படைப்பாற்றல் பெறுகின்றது என்பதை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா போன வருஷம் ஜெர்மனில் நான் செய்யும் போது அதை வந்து ப்ரொபோசல் நான் செஞ்சிருந்தேன், அதோடைய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திருந்தேன். உள்ளபடி இந்த இணைய மாநாட்டில் அந்த விடைகளை அந்த பதில்களை வந்து சொல்றேன்னு ஏற்படுனா, ஆனால் இந்த ஆய்வு முடிய விடவில்லை. அந்த ஆய்வு என்ன சொல்லுன்னா, 5 விதமான ஆற்றல்கள் இந்த கணினி வந்து ஒரு மாணவருக்கு எது மாதிரியான படைப்பை, இந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்றாங்களே, அதை கொடுக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அநேகமா அடுத்த இணைய மாநாட்டில் அதை நான் அதாவது ஒரு ஆராய்ச்சி வழியாக செய்ய இருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில வந்து இன்றைய ஆண்டு மாநாட்டில் வந்து மலேசிய தமிழர் இல்லாதவர் வழி கணினி வழி தமிழ் மொழி, இதுக்கு நான் போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நான் முன்னுக்கு வைக்க போறேன். அதோடைய இந்த பின்னணியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி, அங்க படிக்கக்கூடியவர்கள நிலையை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்து 3 பிரிவாக பார்க்கலாம். புலம்பெயர்ந்த நாடுகள் வந்து நம்ம 3 நிலையாக பார்க்கலாம். சில நாடுகள்ல வந்து அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கின்றது, அடுத்தது தாய்மொழி கல்வியாக இருக்கின்றது, மற்றொன்றும் அயல் மொழி நிலையில் இருக்கின்றது.
அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பூர், இலங்கை இதை வந்து நீங்க பார்க்கலாம். அடுத்து தாய்மொழி கல்வியாக மலேசியாவில் இருக்கிறத பார்க்கலாம். அயல் மொழி தகுதியில் மொரிஷியஸ், ரீயூனியன், சவுத் ஆப்பிரிக்கா இது போன்றவர்கள் வந்து அவங்க ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ்ல தான் அதை படிக்கிறாங்க. மலேசியாவில் வந்து தமிழ் மொழியை வந்து தாய்மொழியாக கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தமிழர் இல்லாத மலாய்க்கார சீனர்களுக்கு வந்து அயல் மொழி நிலையில படிப்பிக்கப்படுகின்றது. அதுதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் புத்ரா பல்கலைக்கழகத்தில். புத்ரா பல்கலைக்கழகத்தில் மலேசியா புத்ரா பல்கலைக்கழகத்தில் மலாய்க்காரர்களும் சீனர்களும் தமிழ் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து தமிழை சொல்லிக் கொடுப்பதில் வந்து பல யுக்திகளை பயன்படுத்துகின்றேன். அதுல மிகவும் சிறந்தது இந்த கணினி வழி அவர்கள் மிகவும் ஆர்வத்தை உருவாக்கின்றது. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் இருக்கின்றேன். அதுக்கு முன்பால நான் இன்னொரு சிலபஸ் உங்க சிந்தனைக்கு சொல்றேன், நீங்க பிறகு சொல்லுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொழி என்றாவே நம்ம எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம். குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகள்ல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பன்மொழி சூழல், பல இனம் இருக்கின்றார்கள், பல மொழி பேசுகின்றார்கள். அதுல வந்து நாங்க தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழை வந்து தொடர்ந்து ஒரு நிலைநாட்ட வேண்டும் என்றால் அங்குள்ள சூழ்நிலை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. சமயத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ரொம்ப உணர்ச்சி வச பத்திரிகைலாம் காட்டுறாங்க. என்னுடைய தர்க்கம் என்னன்னு சொல்லி கேட்டேன். என்னோட கருத்து என்ன சொன்னா, அப்படி உணர்ச்சி வசப்படுவதில் ஒன்றும் அங்க நாம வெற்றி பெற முடியாது. அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். தமிழுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றால் தமிழ் மற்ற இனத்தவர்களிடம் சேர வேண்டும். இதுதான் என்னுடைய தர்க்கம், என்னுடைய வேண்டுதல். என்ன செய்யணும்னா, மலாய்க்காரர்களுடைய சீனர்களிடம் தமிழ் போய் சேர வேண்டும். அதனுடைய மதிப்பை அவர்கள் அறிய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். பல ஆய்வுகள் செய்து அவர்களுக்கு அறிய வேண்டும். தமிழ் மொழி தானாக வளரும். இன்று வந்து கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக செம்மொழி அந்தஸ்தை கொடுத்து பெரிய மாநாடு நடத்திவிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன செய்வது? புலம்பெயர்ந்த நாடுகள், எங்கள் போன்ற நாடுகளுக்கு என்ன அங்க செய்ய வேண்டும்? தமிழுக்கு வந்து ஒரு மலாய்க்காரர்கள் ஆட்சி செய்கின்றவருக்கு தமிழுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் அவர்கள் மத்தியில் சிறப்பிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு விளங்க வேண்டும். மொழி என்றால் என்ன, அது இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய சிந்தனை. பிறகு இதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த நிலையில தான் நான் வந்து இப்பொழுது 3 வகுப்பு நடக்கின்றது. ஏறக்குறைய ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 60 மலாய்க்கார சீன மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து பழைய முறையில் நான் கற்பிக்கும் போது அவ்வளவு சிறப்பு பட முடியவில்லை, மாணவர்கள் குறைந்து கொண்டே போறாங்க. ஆனா இப்ப சில யுக்திகளை நான் பயன்படுத்தி அதுக்கு உள்ளபடி இந்த கணினி உலகம் மிக பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கணினி வழி அவர்கள் வந்து ஏன்னா நீங்க எப்படி புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்துகின்றீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாணவர்கள் ஆர்வத்தை விருப்பம் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னும் பழைய முறைகளை நம்ம படிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்கள் வரமாட்டாங்க. அவர்களுக்கு எளிமையாகவும் அவர்களுக்கு விருப்பமான, நான் ஒரு உதாரணமா சொல்லும் போது ஐயா வந்து தமிழ் படிச்சு கொடுக்க முரசு நிர்மர் அவர்கள் வந்து தமிழ் படிச்சு கொடுக்க அவரோட சிடி வச்சிருக்காங்க பாட்டு. அந்த பாட்டை போட்டோன்னா எல்லா மாணவர்களும் மலாய்க்கார மாணவர்களும் அவர்களும் சந்தோஷமா பாடுவார்கள். அவ்வளவு ஈர்ப்பு அந்த பாடல்ல. அந்த பாடல் வந்து காட்சியும் கானம் சேர்ந்து இருக்கும். அதை பார்த்து அவங்க வந்து படிச்சு அப்புறம் அவர்களே வந்து படைக்கின்றார்கள். அந்த பாட்டை போட்டு அவர்களே படிக்கிறாங்க மலாய்க்கார சீனர்கள். இதுதான் வந்து என்னுடைய விஷயம். இப்பொழுது நான் வந்து சில விஷயங்களை இங்க சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக மலேசியா புத்ரா பல்கலைக்கழக மொழியியல் துறையில் தமிழ் மொழி தொடக்க நிலை கற்பிக்கப்பட்டு வருகிறது. பிற மொழி மாணவர்கள், குறிப்பாக மலாய் சீன மாணவர்கள் தமிழ் மொழியை விருப்ப பாடமாக தேர்வு படித்து வருகின்றனர். இவ்வகுப்பு ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு நிலை என 3 பருவங்கள் வரை தொடர்கின்றன. முதல் நிலை, அதாவது இந்த நிலைகளை பார்த்தீங்கன்னா கற்றல் கற்பித்த மேத்தட் சொல்லுவாங்க. அந்த முறையில் பார்த்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக படிக்கக்கூடிய சூழ்நிலையும் மலேசியாவில் இருக்கின்றது. தமிழராக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் பள்ளி இருக்கு, அவங்க வந்து தாய்மொழி